வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மோகி, மோகி! தொலை தூரத்தில் இருந்து யாரோ அழைப்பது போல் இருந்தது. ஆழமான உறக்கத்தில் இருந்த மோகினி வலுக்கட்டாயமாக கண்களை திறந்து பார்த்தாள். ஜன்னல் கதவுக்கு மேல் குருவி ஒன்று உட்கார்ந்து கொண்டு கீச் கீச் என்று விடாமல் கத்திக் கொண்டிருந்தது. மோகி! சாந்தாவின் அழைப்பு மறுபடியும் கேட்டது. ஆ! தூக்கம் கலையாமலேயே பதிலளித்த மோகினிக்கு உடனே எழுந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை. உருக்களித்து படுத்துக்கொண்டு தலையணையில் முகம் புதைத்து கொண்டாள். சமையல் அறை குழாயில் இருந்த தண்ணீர் விழும் சத்தமும் பாத்திரங்களின் சத்தமும் லயமாக ஒலித்து கொண்டிருந்தன. சுவாமி அறையில் ஏற்றிய ஊதுபத்தியின் நறுமணமும் காஃபியின் மணமும் ஒன்றாக கலந்து வீடு முழுவதும் பரவி இருந்தன. மோகினி கண்களை திறக்காமலேயே மூச்சை ஆழமாக எடுத்துக்கொண்டாள். காலை வேளையில் விழித்து கொண்டதும் அம்மா, சுவாமி அறையில் ஏற்றும் ஊதுபத்தியின் நறுமணம், பாத்திரங்களின் சத்தம், அப்பா காஃபியை அருந்திக் கொண்டே பேப்பரை புரட்டும் சத்தம், இவையெல்லாம் தன்னுடைய தினசரி வாழ்க்கையில் தவறாமல் இடம்பெறும் நிகழ்ச்சிகள். இனிமையான விடியலுக்கு கட்டியம் கூறுவது போல் மோகினிக்கு தோன்றும். மனிதனின் மனதிற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அவனை அறியாமலேயே ஏதோ தொடர்பு ஏற்பட்டு விடும் போலும். நீங்க இந்த வேலையை எப்போதோ செய்திருக்க வேண்டும், அம்மா யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தாள். மோகி! சாந்தா மறுபடியும் அழைத்தாள். மோகினி கட்டில் மீது எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். யாரோ உறவினர்கள் வந்திருக்க வேண்டும். இந்த வீட்டில் எப்போ எந்த உறவினர்கள் வருவார்களோ யாருக்கும் தெரியாது. சமையல் செய்தால் அதை வீட்டை சேர்ந்தவர்கள் தான் சாப்பிடுவார்கள் என்ற கேரண்டி எதுவும் இல்லை. இரவு வேளையில் வரும் திடீர் விருந்தாளிகளுக்கு படுக்கையை கொடுத்துவிட்டு பாய் விரித்து படுத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. மோகினி எழுந்து கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள். மோகி! மறுபடியும் குரல் கொடுக்க போன சாந்தா மகளை பார்த்ததும் நின்று விட்டாள். கண் குளிர ஒரு முறை பார்த்துவிட்டு, மோகி, இவங்க தான் பரிமளா மாமி. 1964 வைசாகில் நம் பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க என்று சொன்னாள். மோகினிக்கு சிரிப்பு வந்தது. அம்மா கணக்கு டீச்சராக வேலை பார்த்தாலும் பார்த்தாள், தேதி நேரம் காலம் எல்லாம் குறிப்பிடாமல் அவளால் பேச முடியாது. உணவு மேஜை அருகில் உட்கார்ந்திருந்த பரிமளா தட்டில் வைத்திருந்த பீன்ஸை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். பச்சை நிற கண்ணாடி வளையல்கள் மாமியின் கைகளுக்கு அழகாயிருந்தன. மோகினி வணக்கம் தெரிவித்தாள். வாமா வா, என்ன விடியற்காலையிலேயே போர் தொடுத்தாற்போல் கிளம்பி வந்திருக்காங்களேன்னு நினைக்கிறாயா? சிரித்து கொண்டே சொன்னாள். அழகான பல் வரிசை, நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, களையான முகம். வாழ்க்கை அதிகம் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக கழிந்திருக்க வேண்டும். அந்த நிம்மதி முகத்தில் பிரதிபலித்தது. அவர்கள் வந்து ரொம்ப நேரமாயிருக்க வேண்டும். பக்கத்தில் காஃபி டம்ளர் காலியாக இருந்தது. மோகி, சீக்கிரமா பல் தேய்த்து விட்டு வா, உனக்கும் சேர்த்து காஃபி கலந்து தருகிறேன், சாந்தா சொன்னாள். தோ வந்து விடுகிறேன் மம்மி. வழக்கம் போல் பேப்பருக்காக முன் அறைக்கு போக போனவள் சட்டென்று ஒரு அடி பின்னால் நகர்ந்து கொண்டாள். எதிரே இளைஞன் ஒருவன் பேப்பரும் கையுமாக வாசற்படியை தாண்டி இந்த பக்கம் வர பார்த்துவிட்டு அப்படியே நின்று விட்டான். இருவரும் ஒரு அடி தொலைவில் எதிரெதிரே வந்து நின்று விட்டார்கள். மோகினி தூக்கம் கலையாத கண்களுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் அவளையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தருண், சாந்தா மாமியின் மகள் மோகினி. மோகினி, எங்க மகன் தருண், பரிமளா மாமி அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஹலோ என்றான். ஹலோ, தெளிவற்ற குரலில் சொன்னாள். மோகினி பேப்பர் விஷயத்தை மறந்து போனவளாய் பாத்ரூமை நோக்கி போனாள். அவள் முகம் அலம்பிக் கொண்டு வரும்போது தருண் உணவு மேஜையின் அருகில் அமர்ந்து கொண்டு பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான். மோகி, இங்க வாமா, இந்த காஃபியை கொண்டு போய் மாமியிடமும் தருணிடமும் கொடு. சாந்தா சமையல் அறையில் இருந்து குரல் கொடுத்தாள். வேண்டாம் அண்ணி, ஒரு முறை குடித்து விட்டேன், போதும், பரிமளா சொன்னாள். வந்த உடனே குடித்தது. நீங்க வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. உங்களுடைய பழக்க வழக்கங்களை மறந்து போய்விட்டேன் என்று நினைத்தீங்களா என்ன? வைசாகில் இருக்கும்போது காலை 9 மணிக்குள் 2 முறை காஃபி குடிப்பீங்களே. அண்ணா ஸ்ட்ராங்காக காஃபி கேட்டால் அல்சர் வரும் என்று
சத்தம் போட்டுக்கொண்டே காஃபியை கலந்து தருவீங்களே. இத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கே. பரிமளா மகிழ்ச்சி கலந்த குரலில் சொன்னாள். சொன்னேனே, நான் எதையும் மறக்கவில்லை என்று. மோகி, இங்க வா, ஏன் காஃபியை எடுத்துக்கொண்டு போய் கொடு. சர்க்கரை குறைவாக போட்டிருக்கிறேன். தருணுக்கு சர்க்கரை போரவில்லை என்றால் ஒரு ஸ்பூன் போட்டு கொடு. மோகினி சமையல் அறைக்கு சென்று தாய் கொடுத்த காஃபி டம்ளர்களை எடுத்து கொண்டு போய் உணவு மேஜையின் மீது அவர்களுக்கு எதிரே வைத்தாள். சர்க்கரை வேண்டுமோ? தருணிடம் கேட்டியா? சாந்தா உள்ளிருந்தே கேட்டாள். மோகினி தருண் பக்கம் பார்த்தாள். தருண் பேப்பரை படித்து கொண்டே காஃபியை கொஞ்சம் பருகினான். பிறகு தலையை உயர்த்தாமலேயே இடது கையை உயர்த்தி போதும் என்பது போல ஜாடை காட்டினான். மோகி, இங்க வாமா. முன் அறையில் இருந்து தந்தை அழைத்தார். வந்துவிட்டேன் டாடி. மோகினி முன் அறைக்கு போனாள். அங்கே தந்தையுடன் மற்றொரு நபரும் அமர்ந்திருந்தார். அவருக்கு ஏறத்தாழ தந்தையின் வயதுதான் இருக்கும். சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பது போல் அவர்களுடைய முகங்கள் பிரசன்னமாக இருந்தன. மோகினி தந்தையின் அருகில் சென்று நின்று கொண்டாள். ராகவா, இவள்தான் எங்க மகள் மோகினி. பெருமை பொங்கும் குரலில் நண்பனுக்கு அறிமுகப்படுத்தினார் விஸ்வநாதன். மோகினி இரு கைகளையும் கூப்பி வணக்கம் தெரிவித்தாள். ராகவன் மகிழ்ச்சியுடன் பார்த்தார். டே விசு, தங்க பதுமையை போன்ற ஒரு பெண் உன் வீட்டில் பிறந்து வளர்ந்து வருகிறாள் என்று ஒரு முறையாவது சொல்லி இருக்கிறாயா? நிஷ்டூரமாக சொல்லிவிட்டு மோகினி பக்கம் திரும்பி, பார்த்தாயாமா உன் அப்பாவை? எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டானே என்று புகார் செய்தார். தவறு என்னுடையது இல்லை, உன்னோடது. வைசாகில் இருக்கும்போது உயிருக்கு உயிராக பழகினோம். உனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து கல்கத்தாவுக்கு போன பிறகும் நமக்கிடையே கடித போக்குவரத்து இருந்தது. நான் பெங்களூருக்கு போன பிறகு கடிதங்கள் சரியாக போய் சேரவில்லை. அத்துடன் ட்ராக் அருந்து போய்விட்டது. எத்தனை முயற்சி செய்தாலும் உன்னுடைய இருப்பிடம் தெரியவில்லை. 4 வருடங்கள் கழித்து நீ மஸ்கட் போய்விட்டதாக சீனு சொன்னானே தவிர அவனுக்கும் உன்னுடைய முகவரி தெரியவில்லை. நான் எப்போதும் உன்னை மறந்து போகவில்லை ராகவா. விஸ்வநாதன் தழுதழுக்கும் குரலில் சொன்னார். மோகி, உள்ளே இருந்து சாந்தா மறுபடியும் அழைத்தாள். மோகினி உள்ளே வந்தாள். என்ன மம்மி? நீ இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்க்கு லீவு போடணும். எதுக்கு மம்மி? மதியம் நாம் எல்லாரும் சேர்ந்து தருணுக்காக பெண் பார்க்க போக போகிறோம். நான் எதுக்கு? பரிமளா ஆண்டி நீயும் வரணும் என்று சொல்கிறாள். பெண்ணை நீதான் செலக்ட் செய்யணுமாம். மோகினி நெற்றியை சுளித்தாள். இது நல்லா இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? தெரிவதற்கு என்ன இருக்கு? பெண் நன்றாக இருக்கிறாளா இல்லையா என்று சொல்ல போதும். அவங்க கேட்ட போது வர மறுத்தால் நன்றாக இருக்காது. அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்னவென்று எனக்கு எப்படி தெரியும் மம்மி? நடுவில் ஒரு முறை தருணிடம் பேசிப்பாரேன். போ மம்மி, பேசிப்பாருன்னு ரொம்ப சுலபமாக சொல்லிவிட்டாய். மோகினிக்கு தாய் மீது லேசாக கோபம் வந்தது. முன்பின் அறியாதவனிடம் போய் திருமணத்தை பற்றி பேசுவதாவது? மோகினிக்கு இந்த விவகாரம் ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தியது. அவனை பார்த்தால் ஏறத்தாழ 30 வயதாவது இருக்கும் போல் தெரிகிறது. இன்னும் அம்மாவின் புடவை தலைப்பை பிடித்து கொண்டு அந்த காலத்து அம்மாஞ்சிகளைப் போல் பெண் பார்க்க போகிறானா? பேஷ், நல்லா இருக்கு. அம்மாவுக்கு பிடித்திருந்தால் கல்யாணம் செய்து கொள்வானா இருக்கும். தாயின் விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அவளுடைய கண் அசைவில் குடித்தனம் செய்வானோ என்னவோ. கடவுளே, இந்த நாட்டின் ஆண்களையும் அவர்களை கணவனாக அடைந்த பெண்களையும் அந்த கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். இவர்கள் செய்யும் இந்த கூத்துக்கு நான் துணையாக வேறு போக வேண்டுமா? நாளைக்கு இந்த விஷயம் ஆபீஸில் தெரிந்தால் வேறு வினையே வேண்டாம். உஷாவும் பாரதியும் தன்னை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட மாட்டார்களா? இதை சொன்னால் அம்மா புரிந்து கொள்ள மாட்டாள். மோகினி சமையல் அறையில் தாய்க்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். மம்மி, இன்னைக்கு லீவு போட முடியாது. ஆபீஸில் முக்கியமான வேலை இருக்கு. நயமான குரலில் எடுத்து சொல்ல முயன்றாள். இனிமேல் அதை பற்றி பேசாதே. ஆனால் மம்மி, பேச வேண்டாம் என்று சொன்னேனா? சாந்தா கண்டிப்பான குரலில் சொன்னாள். அந்த வீட்டில் சாந்தா முடிவு செய்து விட்டால் அதற்கு மறு பேச்சு கிடையாது. முக்கியமாக உறவினர்களை உபசரிப்பதில் அம்மாவுக்கு நல்ல பெயர் இருந்தது. அந்த பெயரை நிலைநாட்டிக் கொள்வதற்காக சாந்தா சில சமயம் மகளுக்கும் கணவனுக்கும் விருப்பம் இல்லாவிட்டாலும் ஆணைகளை இடுவதோடு அமலாக்கம் வரையில் பிடிவாதமாக இருப்பாள். நீ போய் அவர்களுடன் பேசி கொண்டிரு. நான் சமையலை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன், சாந்தா சொன்னாள். மோகினி டைனிங் ரூமுக்கு வந்தாள். பரிமளா குளிப்பதற்காக கிளம்பி கொண்டிருந்தாள். தருண் பேப்பரை பார்த்தது போதும், மோகினி வந்திருக்கிறாள், அவளுடன் பேசு, ஆணையிடுவது போல் சொல்லிவிட்டு பரிமளா மாமி குளியல் அறை நோக்கி போனாள்.
தருண் விருப்பமில்லாமலேயே ஏதோ கட்டாயத்திற்கு உட்பட்டவன் போல் பேப்பரை பக்கத்தில் வைத்துவிட்டு பொன் முறுவலுடன் மோகினியை நோக்கினான். மோகினி வேறு வழி இல்லாதவள் போல் உட்கார்ந்து கொண்டாள். லா படிப்பு முடித்து விட்டீர்களாமே, பிராக்டிஸ் செய்ய போறீங்களா? ஏதாவது பேச வேண்டுமே என்பது போல் அவன் குரல் ஒலித்தது. மரியாதையாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் மோகினியின் குரலில் எரிச்சல் வெளிப்பட்டது. பின்ன என்ன செய்வதாக இருக்கீங்க? வேறு வழி இல்லாமல் அந்த எரிச்சலை பொறுத்து கொள்வது போல் கேட்டான். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் கவுன்சிலிங் என்ற நிறுவனத்தில் செக்ரட்டரியாக வேலை செய்கிறேன். அப்படியென்றால் புரியாதவன் போல் பார்த்தான். 4 பெண்கள் சேர்ந்து இதை நிறுவியிருக்கிறோம். எல்லோரும் லாயர்கள். இதை ஆரம்பித்து 6 மாதம் ஆகிறது. அதனுடைய ஃபவுண்டன் மெம்பர் நான் தான். செக்ரட்டரியாகவும் இருக்கிறேன். அதனுடைய ஃபவுண்டர் மெம்பர் நான் தான். செக்ரட்டரியாகவும் இருக்கிறேன். உங்க நிறுவனம் என்ன செய்கிறது? அவன் கண்களில் லேசான ஆர்வம் எட்டி பார்த்தது. திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களுக்கும் செய்து கொண்டிருப்பவரும் பிறகு பிரச்சனைகளுடன் போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் கவுன்சிலிங் செய்கிறோம். எங்களுடைய டீமில் ஒரு மனநல நிபுணரும் ஒரு ஜெனரல் டாக்டரும் இருக்கிறார்கள். எங்களிடம் அந்த கேஸுகளை முதலில் இந்த இருவரிடமும் அனுப்பி அவர்களுடைய அனாலிசிஸை பொறுத்து தேவையான அறிவுரைகளை வழங்குவோம். பிரச்சனையின் தன்மையை பொறுத்து சேர்ந்து வாழ்வதற்கோ பிரிவதற்கோ உதவிகள் செய்வோம். உங்க கவுன்சிலிங் ரிசல்ட் எப்படி இருக்கு? 50-50. சில தம்பதிகள் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக குடித்தனம் செய்து வருகிறார்கள். சில கேஸ்கள் தோல்வியும் அடைந்திருக்கின்றன. அசல் விஷயம் என்னவென்றால், எங்களிடம் அந்த கிளையண்ட்டுகளில் சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக சொல்ல மாட்டார்கள். முன்னும் பின்னும் முரணாக நடந்து கொள்வார்கள். அதனால் சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. கடைசியில் எங்களுடைய நிறுவனத்தை குற்றம் சொல்வார்கள். திருமணம் ஆவதற்கு முன் வருபவர்களுக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகளை தருவீங்க? அவர்களுடைய பிரச்சனையை பொறுத்து அறிவுரைகளை வழங்குவோம். பிரச்சனை என்று நினைப்பதால் தானே அவர்கள் எங்களிடம் வருகிறார்கள். ஆமாம் என்பது போல தருண் தலையை அசைத்தான். அதற்குள் மோகினி என்ற யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. மோகினி அந்த குரலை கேட்டதும் சட்டென்று எழுந்து கொண்டாள். வாசலை நோக்கி போய்க் கொண்டிருந்த போதே மோகினி வயதில் இருக்கும் பெண் உள்ளே வந்தாள். வரும்போதே மோகினி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் என்றவள் மோகினியின் கழுத்தை சுற்றிலும் கையை போட்டு அணைத்து கொண்டாள். சுரேஷின் பெற்றோர்கள் எங்களுடைய திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார்கள். இப்பொழுதுதான் அம்மா அப்பா சுரேஷ் வீட்டுக்கு போய் அவனுடைய பெற்றோருடன் பேசிவிட்டு வந்தார்கள். சொல்லும் போதே அவளுடைய கண்களில் நீர் சுழன்றது. வாழ்த்துக்கள், மோகினி முறுவலுடன் சொன்னாள். நீ செய்த இந்த உதவிக்கு வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். சுரேஷ் கூட இங்கே வருவதாக போன் செய்தான். அவள் சொல்லிக் கொண்டிருந்த போதே வீட்டின் முன்னால் மோட்டார் சைக்கிள் நின்றது. அதில் இருந்து ஒரு இளைஞன் இறங்கி ஓட்டமும் நடையுமாய் உள்ளே வந்தான். மோகினியை பார்த்து, தேங்க்ஸ் மிஸ் மோகினி, இதெல்லாம் உங்களுடைய உதவிதான். நீங்க எங்களை கட்டாயப்படுத்தி கவுன்சிலிங்கிற்கு அழைத்திருக்காவிட்டால் இந்த நேரத்திற்கு நானும் அருணாவும் எந்த ரயிலின் கீழேயோ. ஆமாம். அருணா சட்டென்று சுரேஷின் இடுப்பை சுற்றிலும் கைகளை பிணைத்து அவன் தோளில் தலையை சாய்த்து கொண்டாள். சுரேஷ் மேலும் சொன்னான், நாங்க உயிரோடு இருக்கிறோம் என்றால், மகிழ்ச்சியுடன் உங்க முன்னால் நிற்கிறோம் என்றால் அது நீங்க போட்ட பிச்சைதான். நீங்க என்னை விட வயதில் சின்னவர் என்பதால் வாயால் நன்றி சொல்கிறேன். இல்லை என்றால் இந்த நேரத்திற்கு உங்க கால்களில் விழுந்து வணங்கி இருப்பேன். இது போன்ற பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பேசாதீங்க. மோகினி அன்புடன் கடிந்து கொண்டே தந்தையிடம் சென்றாள். டாடி, அருணா சுரேஷ் என்று நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனே, இவர்கள்தான். இருவரும் காதலித்து கொண்டார்கள். பெரியவர்கள் சம்மதிக்கவில்லை கவுன்சிலிங்கிற்கு. அவர்களை எங்க ஆபீஸ்க்கு வரவழைப்பதுதான் கஷ்டமாக இருந்தது. அந்த பிறகு வேலை ரொம்ப சுலபமாக முடிந்துவிட்டது. இருவரின் பெற்றோர்கள் நல்லவர்கள்தான். குழந்தைகளிடம் அதிகமாக அன்பு பாசம் வைத்திருப்பவர்கள்தான். அவர்களை சம்மதிக்க வைக்க முடியாது என்று இவர்களே பயந்து விட்டார்கள். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றார் விஸ்வநாதன். தேங்க்யூ சார், இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள். போய் வருகிறோம் மோகினி, கல்யாணத்திற்கு கட்டாயம் வர வேண்டும், அருணா சொன்னாள். வராமல் எப்படி இருப்பாங்க? போய் வருகிறோம் மோகினி, கல்யாணத்திற்கு கட்டாயம் வர வேண்டும், அருணா சொன்னாள். வராமல் எப்படி இருப்பாங்க? மோகினி வரவில்லை என்றால் திருமணமே நடக்காது, சுரேஷ் சொன்னான். இந்த மாதிரி எமோஷனலாக பேசக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். மோகினி கோபித்து கொண்டாள். ஓகே ஓகே, நீங்க வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
இரு கைகளையும் கூப்பிக்கொண்டே சொன்னான். போய் வருகிறோம். அருணா மற்றொரு முறை மோகினியின் கையை அழுத்திவிட்டு கிளம்பி போனாள். மோட்டார் சைக்கிள் வேகமாக புறப்பட்டது. என்ன விஷயம்? ராகவன் கேட்டார். மோகினி மேரேஜ் கவுன்சிலிங் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறாள், விஸ்வநாதன் சொன்னார். அப்படியா? ராகவனுக்கு அதில் அவ்வளவாக ஆர்வம் ஏற்படவில்லை. நிம்மதியாக பிராக்டிஸ் செய்யாமல் இதெல்லாம் எதுக்கு என்று அவருக்கு தோன்றியது. மோகினி உள்ளே போவதற்காக திரும்பினாள். அங்கே எப்பொழுது வந்தானோ தெரியவில்லை. தருண் நின்றிருந்தான். மோகினியை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். புதிய விஷயத்தை புரிந்து கொண்டார் போல் அவன் கண்கள் ஆர்வத்துடன் மின்னிக் கொண்டிருந்தன. மாலையில் ராகு காலம் வந்து விடுவதால் காலை உணவு முடிந்த உடனே பெண்ணை பார்த்துவிட்டு வருவதற்காக கிளம்பினார்கள். பரிமளா மாமி அகல ஜரிகை கரையிட்ட பட்டுப் புடவையை உடுத்தி கொண்டாள். கல்வளையல், அட்டிகை என்ற அதிகப்படியான நகைகளை அணிந்திருந்தாள். ராகவனும் விஸ்வநாதனும் ஜரிகை வேட்டி, அங்கவஸ்திரம் உடுத்தி கொண்டு தயாராக இருந்தார்கள். சாந்தாவும் பட்டுப் புடவையை உடுத்தியிருந்தாள். மோகினி சாதாரணமான புடவையை உடுத்தி கொண்டதை பார்த்துவிட்டு தாய் கடிந்து கொண்டு மைசூர் சில்க் புடவையை எடுத்து கொடுத்தாள். மம்மி, இது என் பிறந்த நாள் புடவை, மோகினி சொன்னாள். அதான் எடுத்து கொடுத்தேன். இந்த புடவை உனக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். இவ்வளவு கிராண்டாக நான் ட்ரெஸ் செய்து கொண்டுதான் ஆகணுமா? மோகினி சளைத்து கொண்டாள். நன்றாக இருக்கு நீ சொல்வது. கூட வருபவர்களை பொறுத்து போனவர்களின் மதிப்பும் மரியாதையும் தெரியும். நாம் அவர்களுடைய குடும்ப நண்பர்கள் என்று அறிமுகப்படுத்தும் போது அவர்களுக்கும் நமக்கும் மதிப்பாக இருக்க வேண்டாமா? தாய் சொற்பொழிவு ஆற்றத் தொடங்கினாள். தருணின் உடைகள் விஷயத்தில் தாய் ஆகட்டும் தந்தை ஆகட்டும் எந்த யோசனையும் சொல்லவில்லை. எல்லோரும் கிளம்பினார்கள். மோகினிதான் டிரைவ் செய்து கொண்டிருந்தாள். சமீப காலமாய் விஸ்வநாதனுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததால் டிரைவ் செய்ய வேண்டாம் என்று டாக்டர் எச்சரித்து இருந்தார். அதனால் அவர்கள் எங்கே போக வேண்டும் என்றாலும் மோகினிதான் டிரைவ் செய்வாள். போன மாதம்தான் விஸ்வநாதன் மகளுக்கு பிறந்த நாள் பரிசாக பழைய காரை விற்றுவிட்டு வெள்ளை நிற ஃபியட் கார் வாங்கி தந்திருந்தார். அன்று மோகினி அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதற்கு முன் தந்தை டிரைவ் செய்து கொண்டிருந்த போது பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பாள். 18 வயது முடிந்ததும் கார் டிரைவிங் லைசன்ஸ் பெற்று கொண்டாள். அப்படியும் சாந்தா காரில் ஏறியதும் மோகினி டிரைவ் செய்யக்கூடாது என்று தடை போட்டு விடுவாள். மோகினி சின்ன குழந்தை. ஏற்கனவே இந்த ஊரில் போக்குவரத்து அதிகம். உலகத்திலேயே இல்லாத வாகனங்கள் எல்லாம் இந்த ஊரில்தான் இருக்கு. தவியாய் தவிப்பாள் சாந்தா. இதனால் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் காரை ஓட்டுவதற்கான சுதந்திரம் கிடைப்பதற்கு மோகினிக்கு இத்தனை நாட்களாகிவிட்டது. விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாந்தாவுக்கு மோகினியின் டிரைவிங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. தருண் பின்னால் உட்கார போகும்போது விஸ்வநாதன் தடுத்து விட்டார். நீ முன்னால் உட்கார்ந்து கொள் தருண். நாங்கள் நண்பர்கள் பேசிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் என்றார். ஆமாம் ஆமாம், ராகவனும் சொன்னார். தருண் முன்னால் வந்தான். மோகினிக்கு பக்கத்தில் அவனும் அவனுக்கு பக்கத்தில் பரிமளா மாமியும் அமர்ந்து கொண்டார்கள். பெண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா என்பதற்கு நமக்குள் என்ன கோடு வார்த்தையை வைத்து கொள்ளலாம்? சாந்தா கேட்டாள். வேறு என்ன, உங்க அன்னைக்கு பிடித்திருந்தால் நிச்சயமானார் போல்தான் உங்களிடம் தண்ணீர் டம்ளரை கொடுப்பாள், சரிதானா? ராகவன் சொன்னார். டிரைவ் செய்து கொண்டிருந்த மோகினிக்கு கோபத்தால் உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. எத்தனை யுகங்கள் யானாலும் எத்தனை தலைமுறைகள் கழிந்தாலும் இந்த பழங்காலத்து சம்பிரதாயங்களை பெரியவர்கள் விடவே மாட்டார்கள். சிறியவர்கள் எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. தாங்கள் சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். தருண் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தது மோகினிக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியது. மோகினிக்கு தன் பெற்றோர் மீது கோபமாக வந்தது. பல வருடங்கள் கழித்து சந்தித்து கொண்ட மகிழ்ச்சியில் எதையும் யோசிக்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை போலும். தனக்கு பிடிக்காத காரியத்தை வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கிறார்கள். 30 வயது நிரம்பியவனுக்கு வியாபார உலகில் தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்ட இந்த பெரிய மனிதனுக்கு தனக்கு பிடித்த பெண்ணை தானே சுயமாக தேர்வு செய்து கொள்ள தெரியாதா? எல்லாம் வாய் சொல் வீரர்கள் தான் போலும். சமயம் வந்தால் பழைய சம்பிரதாயங்களை கவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். கார் பெண்ணின் வீட்டின் முன்னால் போய் நின்றது. எல்லோரும் இறங்கிக் கொண்டிருந்த போதே வீட்டின் தலைவர் போலும் எதிரே வந்து வரவேற்றார். மோகினி காரை ஒரு ஓரமாக பார்க் செய்துவிட்டு உள்ளே வந்தாள். வீட்டினுள் நிறைய பேர் இருந்தார்கள். வயதானவர்கள், இளவட்டங்கள், நடு வயதை கடந்தவர்கள்,
குழந்தைகள், வீடு முழுவதும் சந்தடியாக இருந்தது. ஏறத்தாழ ஒரு குட்டி கல்யாணத்திற்கு இருக்கும் கும்பல் அங்கே இருந்தது என்று சொல்லலாம். வாங்க வாங்க, பெண்ணின் தந்தை வரவேற்று கொண்டே உள்ளே போனார். ராகவன் மகனையும் தன்னுடைய மனைவியையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். விஸ்வநாதன் சாந்தா மோகினியை தங்களுடைய குடும்ப நண்பர்கள் என்று குறிப்பிட்டார். தருண் சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். மகனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பரிமளா, மோகினி மாமா, தருணுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள் என்று ஆணையிட்டாள். தவிர்க்க முடியாமல் மோகினி தருண் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். எல்லோருக்கும் குளிர்பானங்களை வழங்கினார்கள். பெண்ணின் தந்தை தன்னுடைய மகன்களை, மருமகள்களை, மைத்துனர்களை, அடுத்த வீட்டுக்காரரை அறிமுகப்படுத்தினார். பெண்ணும் பையனும் பரஸ்பரம் சம்மதம் தெரிவித்த பிறகு இந்த பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இத்தனை பேருக்கு குளிர்பானங்கள், காஃபி, டிஃபன்கள், இது போன்ற 4-5 முறை பெண் பார்க்கும் படலம் நடந்தால் வேறு வினையே வேண்டாம். அதுவே பாதி கல்யாண செலவை தாண்டிவிடும். தேவையற்ற சம்பிரதாயங்களை கடைபிடித்து கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்துவிட்டு பிறகு கடன் ஆகிவிட்டதே என்று வருத்தப்படுவார்கள். இனி பெண்ணை அழைத்து கொண்டு வாங்க, சாந்தா சொன்னாள். காரில் வரும்போது கலகலப்பாக பேசி எல்லோரையும் சிரிக்க வைத்த ராகவன் இப்போது பேச தெரியாதவர் போல் மௌனமாக வலிய வரவழைத்து கொண்ட கம்பீரத்துடன் உட்கார்ந்திருந்தார். பரிமளா மட்டும் முறுவலுடன் அமைதியாக தென்பட்டாள். பெண்ணை அழைத்து வந்தார்கள். பெண்ணின் பெயர் ஜோதி. சுதந்திரமான எண்ணங்கள் கொண்டவள் போல் தென்பட்டாள். எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். தந்தை எல்லோரையும் அறிமுகப்படுத்திய போது மிரண்டு போகாமல் ஹலோ என்றாள். எல்லோரையும் பொன்முறுவலுடன் நோக்கினாள். மோகினியை அறிமுகப்படுத்திய போது தருண் பக்கத்தில் அவள் அமர்ந்திருந்ததை கவனித்தாள். மோகினியின் உடைகளை, நகைகளை கூர்ந்து பார்த்தாள். மோகினி ஹலோ என்றாள் முறுவலுடன். ஹலோ, ஜோதி சுருக்கமாக சொன்னாள். உன் பெயர் என்னம்மா? பரிமளா மாமி கேட்டாள். ஜோதி. என்ன படித்திருக்கிறாய்? சாந்தா கேட்டாள். எம்டெக் பாஸ் செய்திருக்கிறேன். இதை கேட்டதும் மோகினிக்கு உடனே எழுந்து கொண்டு, இத்தனை பெரிய படிப்பு படித்திருக்கிறாய், உனக்கு இந்த தலையெழுத்து ஏன்? உங்க வீட்டார் இந்த பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தால் நீ ஏன் சம்மதித்தாய்? நீயும் தருணும் தனியாக போய் பேசி உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. நாற்காலியை இறுக்கமாய் பற்றி கொண்டு ஆவேசத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். இந்த சடங்கை இப்படி சாவி கொடுத்த பொம்மையாய் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவள் போல் பார்த்து கொண்டிருப்பதும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இங்கிருந்து உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று மனம் துடித்து கொண்டிருந்தது. ஜோதியின் அண்ணிகள் இருவரும் எல்லோருக்கும் டிஃபன் தட்டுகளை எடுத்து வந்தார்கள். ஜோதி கண்ணுக்கு லட்சணமாக இருந்தாள். பெரிய கண்கள், சிவந்த நிறம், அடர்த்தியான கூந்தல், உயரத்திற்கு ஏற்ற பருமன். புடவை உடுத்தி கொண்டாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கொண்டாலும் எடுப்பாக இருக்கும் உடல்வாக. அந்த பெண்ணிற்கு தன்னுடைய அழகை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அவள் உட்கார்ந்து கொள்ளும் விதத்திலேயே ஒரு விதமான மிடுக்கு தென்பட்டது. நீங்க ஏதாவது கேட்கணும் என்றால் கேளுங்கள், ஜோதியின் சின்ன அண்ணி தருணிடம் சொன்னாள். தேவையில்லை என்பது போல் தலையை குறுக்காக அசைத்தான். ஜோதி போன வாரம் போய்விட்டு வந்த இன்டர்வியூ பற்றி அவளுடைய தந்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வேலை அவளுக்கு நிச்சயமாய் கிடைத்து விடுமாம். தேடி பார்த்தாலும் ஜோதியிடம் சின்ன குறை கூட இருப்பதாக தெரியவில்லை. பரிமளா மாமி சட்டென்ற தண்ணீர் நிறைந்த டம்ளரை எடுத்து சாந்தாவிடம் கொடுத்தாள். சாந்தா அந்த டம்ளரை ராகவனிடம் நீட்டினாள். அவர் அதை கவனமாக பிடித்து கொண்டு தருண் பக்கம் பார்த்தார். அதற்குள் தருண் டீப்பாய் மீது இருந்த டம்ளரை எடுத்து தண்ணீரை குடித்துவிட்டு மறுபடியும் டம்ளரை டீப்பாய் மீது வைத்து விட்டான். ராகவன் டம்ளரை கையில் வைத்து கொண்டு இயலாமையுடன் அப்படியும் இப்படியும் பார்த்தார். டம்ளரை எங்கே வைப்பது என்று தெரியாமல் குழம்பி போனவராய் மனைவியின் கையில் பத்திரமாக ஒப்படைத்தார். சாந்தாவும் விஸ்வநாதனும் பெண் வீட்டாரிடம் பேசிக்கொண்டே ஒரு கண்ணால் இந்த மௌன நாடகத்தை கவனித்துக் கொண்டு இருந்தார்கள். வாங்க, வீட்டை சுற்றி பார்க்கலாம், பெண்ணின் தந்தை சொன்னதும் எல்லோரும் எழுந்து கொண்டார்கள். நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்க போய்விட்டு வாங்க. தருண் பக்கத்திலேயே இருந்த பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டே சொன்னான். வா ஏன்? ராகவன் வற்புறுத்துவது போல் சொன்னார். நீங்க போய் பாருங்க என்றான் தருண். ஜோதியின் அண்ணன் தருண் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பொதுவாக பேசத் தொடங்கினார். ஜோதி மோகினியை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றாள். எல்லா வசதிகளும் நிறைந்த அறை அது. கட்டில், ஸ்டீரியோ, கலர் டிவி, புத்தக அலமாரி, ட்ரெஸ்ஸிங் டேபிள்.
ஜோதியைப் போலவே அவளுடைய அறையும் ஆடம்பரமாய் தனித்தன்மையை எடுத்து காட்டுவது போல் அமைந்திருந்தது. வாங்க, உட்காருங்க, ஜோதி உபசரித்தாள். மோகினி உட்கார்ந்து கொண்டாள். தருணும் நீங்களும் குடும்ப நண்பர்கள் இல்லையா? ஜோதி கேட்டாள். ஆமாம் என்பது போல் மோகினி தலையை அசைத்தாள். தருணுடைய ஹாபிஸ் என்ன? ஜோதி கேட்டாள். தெரியாது, மோகினி சொன்னாள். நல்லா இருக்கு நீங்க சொல்வது. குடும்ப நண்பர்கள் என்ற போது அந்த அளவுக்கு கூட தெரியாமல் இருக்குமா? எனக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும். தருணிடம் சொல்லுங்கள், வாய்ப்பு கிடைத்தால் வெளிநாட்டுக்கு போவதை விரும்புகிறேன் என்றும் சொல்லுங்கள். மோகினி தலையை அசைத்தாள். ஜோதி தன்னை தனியாக அறைக்குள் அழைத்து வந்தது ஏன் என்று மோகினிக்கு புரிந்துவிட்டது. அப்பாவின் பேச்சை தட்ட முடியாமல் இந்த பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டேன். இதில் என்னுடைய சுயநலமும் இருக்கிறது. பையனை பிடித்திருந்தால் தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று கேட்பேன். பிடிக்கவில்லை என்றால் அப்பாவே ஏதாவது சாக்கு சொல்லிக் கொள்வார். ஜோதி ரொம்ப புத்திசாலியாக இருப்பாள் என்று மோகினிக்கு தோன்றியது. ஹாலுக்குள் வந்ததுமே பணிவாக வணக்கம் தெரிவித்து முதல் பார்வையிலேயே எல்லோரையும் ஈர்த்துவிட்ட ஜோதி தன்னுடைய அபிப்பிராயங்களை இவ்வளவு கச்சிதமாக வெளியிடுவாள் என்று மோகினி நினைத்து கூட பார்க்கவில்லை. ஜோதி மேலும் சொன்னாள். தருணிடம் தனியாக பேச விரும்புகிறேன். பப்ளிக் கார்டன் 2வது கேட் அருகில் காத்திருப்பேன். கட்டாயம் வர சொல்லி நான் சொன்னதாக தருணிடம் சொல்லுங்கள். ஜோதியின் குரலில் வேண்டுகோள் தென்படவில்லை. ஆணை இடுவது போல் ஒலித்தது. மோகினி தலையசைத்தாள். ஜோதியை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான பெண் என்று தோன்றியது. மாலையில் பப்ளிக் கார்டனில் தருணை சந்திக்கும் போது தன் பேச்சால் அவனை ஒரு வழி ஆக்கிவிடுவாள் என்று நினைத்தாள். மோகினி இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த அறைக்குள் நடு வயது கடந்த மாது ஒருத்தி வந்தாள். ஜோதி, சீக்கிரமாக வர வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் பாழாய் போன டிரைவர் தேவைப்பட்ட சமயத்தில்தான் நாழி கழித்து வந்து கழுத்தை அறுப்பான். அதான் முன்னாடி வர முடியவில்லை. உள்ளே வரும்போது ஹாலில் உட்கார்ந்திருந்த பையனை பார்த்தேன். லட்சணமாக இருக்கிறான். உங்க இருவருக்கும் ஜோடி பொருத்தம் நன்றாக இருக்கும். நீ என்று சொன்னால் இந்த இடம் நிச்சயம் ஆனார் போல்தான். பையனை உனக்கு பிடிச்சிருக்கில்லையா? வந்ததும் வராததுமாக அந்த அம்மாள் தன்னுடைய வெங்கல குரலில் ஃபுல் ஸ்டாப் கமா இல்லாமல் பேசிக்கொண்டே போனாள். ஜோதி மென்மையான பொன்முறுவலை உதிர்த்தாள். அதை பார்த்ததும் அந்த அம்மாளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த ஆவணியில எங்களுக்கு விருந்து சாப்பாடு இருக்குன்னு சொல்லு. ஆமா, இந்த பெண் யாரு? மோகினி பக்கம் பார்த்து கொண்டே கேட்டாள். மோகினிக்கு அந்த அம்மாளை அடையாளம் புரிந்து விட்டது. அந்த அம்மாளின் பெயர் சுந்தரி. வீட்டுக்கு வந்த மருமகளை வரதட்சணை போரவில்லை என்று பாடாய்படுத்தினாள். அவளுடைய மகனும் தாயுடன் சேர்ந்து கொண்டான். அவனிடம் பேசி பார்த்து அவன் இனி மாற மாட்டான் என்று தெரிந்த பிறகு மனைவிக்கே டைவோர்ஸ் வாங்கி தந்தார்கள். அதை தவிர அவன் சம்பளத்தில் ஒரு பகுதியை மாதா மாதம் ஜீவனாம்சமாக வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று கோர்ட்டில் தீர்ப்பு செய்யப்பட்டது. தீர்ப்பு வெளியான அன்று கோர்ட் வராண்டாவிலேயே சுந்தரி மோகினியை வாய்க்கு வந்தபடி ஏசியதோடு சாபமும் இட்டாள். தருணுக்கு வேண்டியவர்கள், ஜோதி சொன்னாள். சுந்தரி மோகினியை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இங்கேயும் வந்து விட்டாயா தாயே? உனக்கு தெரிந்தவர்கள் என்றால்? சுந்தரி பேச்சை முடிக்கும் முன் ஜோதி கேட்டாள். என்ன நடந்தது சித்தி? நம் மோகன் கேசு கோர்ட்டில் தோற்று போனதற்கு இந்த மகாராணி தான் காரணம், ஏளனமாய் சொன்னவள். இவங்களை வீட்டுக்குள்ள ஏன் விட்டீங்க? உச்சஸ்தாயியில் கத்தத் தொடங்கினாள். சித்தி! ஜோதி சுந்தரியின் கையை பிடித்து கொண்டு தடுக்க முயன்றாள். அப்படியும் அந்த அம்மாள் குரல் தாழ்த்தவில்லை. என்னாச்சு? ஜோதியின் அண்ணன் உள்ளே ஓடி வந்தான். மோகினி அறையை விட்டு வெளியே வந்து விட்டாள். பின்னாலேயே கதவுகள் சாத்தி கொண்டன. தருண் கேள்விக்குறியுடன் அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்தான். கிளம்பலாமா டாடி? எனக்கு ஆபீஸில் வேலை இருக்கு, மோகினி சொன்னாள். கிளம்புவோம், விஸ்வநாதன் சொன்னார். உள்ளே இருந்து சத்தங்கள் கேட்டு கொண்டிருந்தன. உட்காருங்கள், அவசரப்படுவானேன்? ஜோதியின் தந்தை நிலைமையை சரி செய்ய முயன்றார். தருண் எழுந்து கொண்டான். அதற்குள் கதவை திறந்து கொண்டு ஜோதி வெளியில் வந்தாள். அவனுடன் எல்லோரும் எழுந்து கொண்டார்கள். ஓய், தகவல் அனுப்புகிறோம் என்றார் ராகவன். பரிமளா மாமி ஜோதியின் கைகளை பிடித்து கொண்டு போய் வருகிறோம் என்று விடை பெற்று கொண்டாள். ஜோதி முறுவலுடன் கைகளை கூப்பினாள். எல்லோரும் கிளம்பினார்கள். கார் கேட்டை தாண்டி சாலைக்கு வரும்போதே பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டார்கள். பெண் ரொம்ப லட்சணமாக கலையாக இருக்கிறாள். எனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறது, பரிமளா சொன்னாள். உனக்கு பிடித்திருந்தால் எல்லோருக்கும் பிடித்தாற்போல்தான்.
என்றார் ராகவன். ஆமா, பெண்ணுக்கு ஒரு குறையும் இல்லை. படிப்பு, அழகு, அந்தஸ்து எல்லாமே இருக்கு, சாந்தா சொன்னாள். தருணுக்கு ஏற்ற பெண்ணாக இருப்பாள் என்று தோன்றுகிறது. ஜோடி பொருத்தமும் நன்றாக இருக்கிறது. விஸ்வநாதன் தன்னுடைய கருத்தை வெளியிட்டார். தருண், நீ எதுவும் சொல்லவில்லையே? ராகவன் கேட்டார். தருண் பேசவில்லை. தருணுக்காக அந்த பெண்ணிடமிருந்து நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். மோகினி உற்சாகம் பொங்கும் குரலில் சொன்னாள். என்னது? ராகவன் கேட்டார். ஜோதி தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்று என்னிடம் பேசினாள். தருணை அவளுக்கு பிடித்திருக்கிறதாம். மாலையில் பப்ளிக் கார்டனுக்கு தருணை வர சொன்னாள். இருவரும் பேசிக் கொள்ளணுமாம். இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்ததற்கு எனக்கு என்ன பரிசு கிடைக்கப் போகிறது? மோகினி கேட்டாள். ஜோதியின் வீட்டில் சுந்தரியை பார்த்ததும் மோகினிக்கு ரொம்ப உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டன. அந்த அம்மாள் மீது போட்ட வழக்கில் ஜெயித்ததோடு ஒரு அப்பாவி பெண்ணை காப்பாற்றிய பெருமையும் சேர்ந்து கொண்டதால் மனம் முழுவதும் உற்சாகம் பரவியது. அந்த அம்மாள் தன்னை எப்படி வசைப்பாடி கொண்டு இருப்பாளோ அவளால் சுலபமாகவே யூகிக்க முடியும். அந்த உற்சாகத்தின் காரணமாகத்தான் எந்த தயக்கமும் இல்லாமல் தருணிடம் பேசினாள். பரிசு வேண்டுமா? தருண் பர்ஸை எடுக்க போனான். பணம் உதவாது, மோகினி சொன்னாள். வேறு என்ன இருக்கு என்னிடம்? தருண் கூலிங் கிளாஸையும் பேனாவையும் நீட்டினான். இது எனக்கு உதவும். மோகினி பேனாவை எடுத்து கொண்டாள். தருண் கூலிங் கிளாஸை மறுபடியும் சட்டை பையில் வைத்து கொண்டான். மோகினி ஜோதியின் அறைக்குள் இருந்தபோது யாரோ ஒரு அம்மாள் உள்ளே போனதை, அதை தொடர்ந்து அந்த அம்மாளின் குரல் உச்சஸ்தாயியில் ஒலித்ததை அவன் கவனித்து கொண்டுதான் இருந்தான். மோகினி அந்த அறையை விட்டு வெளியே வந்தபோது உற்சாகமாக மகிழ்ச்சியாக தென்பட்டாள். அதுவும் தருணின் கவனத்தில் இருந்து தப்பவில்லை. டாடி, எனக்கு ஆபீஸில் முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. நான் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன். நீங்க இவர்களை அழைத்து கொண்டு போங்க, மோகினி சொன்னாள். உங்க அப்பா காரை ஓட்ட வேண்டாம் என்று டாக்டர் எச்சரித்திருக்கிறாரே, சாரதா சொன்னாள். பரவாயில்லை, கொஞ்ச தூரம்தானே என்றார் விஸ்வநாதன். மோகினி காரை விட்டு இறங்கிக் கொண்டாள். தருண் யாரும் சொல்லாமலேயே மோகினி காலி செய்த இடத்திற்கு நகர்ந்து ஸ்டீரிங்கை பிடித்தான். பாய் டாடி, பாய். எல்லோருக்கும் பொதுவாக கையை உயர்த்தி அசைத்தாள். தருண் தன்னை அறியாமலேயே கையை அசைத்தான். மோகினி கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே போகும் வரையில் பார்த்து கொண்டிருந்தான். ஆபீஸுக்கு முன்னால் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்ட புல்வெளி, பாதையின் இருமருங்கிலும் பார்டர் போல் வளர்க்கப்பட்ட ரோஜா செடிகள் அழகாக காட்சியளித்தன. கட்டிடத்தின் முகப்பில் மேரேஜ் கவுன்சிலிங் என்ற பலகை இருந்தது. ஒரு நிமிடம் அதை கண் இமைக்காமல் பார்த்துவிட்டு தருண் காரை ஸ்டார்ட் செய்தான். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். டேங்க் பண்ட் மீது விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. மாலை வேளையின் மஞ்சள் நிற வெயில் பட்டு பிர்லா மந்திர் வைரமாய் ஜொலித்து கொண்டிருந்தது. அன்று சனிக்கிழமை என்பதால் பிர்லா மந்திரில் கூட்டம் அதிகமாக இருந்தது. மோகினி வேக வேகமாக பிர்லா மந்திர் படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். மாலை 4 மணிக்கு தந்தை போன் செய்தார். மோகினி, 5 மணிக்கு எல்லோரும் சேர்ந்து பிர்லா மந்திருக்கு போவதாக இருக்கிறோம். போகும்போது வழியில் உன்னையும் பிக்கப் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றார். வேண்டாம் டாடி, நான் இப்பொழுது அவசரமான வேலையில் இருக்கிறேன் என்றாள். அப்படியென்றால் நீ வீட்டுக்கு வந்த பிறகு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போகணும். நான் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நேரமாகிவிடும். கஷ்டம். ஒரு காரியம் செய்வோம். நீங்க வேறு எங்கேயாவது போய்விட்டு 7 மணிக்கெல்லாம் பிர்லா மந்திருக்கு வந்து விடுங்கள். நான் நேராக அங்கே வந்து விடுகிறேன் என்றாள். சரி, அப்படியே ஆகட்டும் என்றார் விஸ்வநாதன். மோகினி அங்கே போன போது எல்லோரும் அவளுக்காக காத்திருந்தார்கள். மக்கள் கூட்டத்தில் அவர்களை தேடிக் கொண்டிருந்த போது தருண் எதிரே வந்தான். வாங்க போகலாம், எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள் என்றான். மோகினி அவனை பார்த்துவிட்டு, நீங்க இந்த நேரத்துல இங்க இருக்கீங்களே? ரொம்ப சீரியஸாக கேட்டாள். ஏன், என்னாச்சு என்றான். உங்களை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பப்ளிக் கார்டனில் இல்லையா? முறுவலுடன் சொன்னாள். அவன் முகம் சீரியஸாக மாறியது. கன்றி சிவந்து விட்டது. வாங்க, அவர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள் என்றான். பப்ளிக் கார்டனுக்கு போனீங்களா இல்லையா? ஆர்வத்துடன் கேட்டாள். அம்மாடி, போய்விட்டு வந்து இங்கே இல்லையா? உங்க முகத்தை பார்த்தால் போகவே இல்லையோ என்று நினைத்தேன். மோகினி பேக்கில் இருந்து பேனாவை எடுத்து காண்பித்தாள். நீங்க கொடுத்த பேனா எனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தது. தோற்றுவிடப் போகிறோம் என்று நினைத்த கேஸில் வெற்றி கிடைத்து விட்டது. எங்க நிறுவனத்திற்கு நிறைய வருமானமும் வந்தது. அதற்கு சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் என்னிடம் வந்தபோது
நீங்க கொடுத்த பேனாவால் தான் கையெழுத்து போட்டேன். ஆபீஸில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். மோகினி, காலையில் எழுந்ததும் யார் முகத்தில் விழித்தாயோ சொல்லு, நாங்களும் அந்த தரிசனம் செய்து கொள்கிறோம் என்று என் உடன் இருக்கும் மற்ற லாயர்கள் கெஞ்சினார்கள். ஆபீஸ் முழுவதும் ஒரே கொண்டாட்டம்தான். திடீரென்று எனக்கு நினைவு வந்தது. நீங்க கொடுத்த பேனாவால் தான் அந்த பேப்பர்களில் கையெழுத்து போட்டேன் என்று. மோகினி வேக வேகமாக சொல்லி முடித்தாள். தருண் முறுவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆக மொத்தம் இன்றைய நாள் எனக்கு மறக்க முடியாத நாள், மோகினி சொன்னாள். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்றான் தருண். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லையே. பிறந்த நாளுக்கு மட்டும் இல்லை, நமக்கு நல்லது நடந்த ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப அதே போன்ற மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வாழ்த்து இது. அப்படியா? தேங்க்யூ என்றாள் மோகினி. அவள் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது. இருவரும் சேர்ந்து எல்லோரும் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றார்கள். ஏனோ தெரியவில்லை, எல்லோருடைய முகங்களும் சீரியஸாக இருந்தன. ஏதோ விஷயமாக ரொம்ப நேரம் வாதம் புரிந்து களைத்து விட்டவர்களைப் போல் தென்பட்டார்கள். ஏன், என்ன நடந்தது? எல்லோரும் என்னவோ போல் இருக்கீங்களே. தந்தையின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டே மோகினி கேட்டாள். விஸ்வநாதன் பதில் சொல்லவில்லை. தாயும் பரிமளா மாமியும் பேச்சு வராதவர்களைப் போல மௌனமாக இருந்தார்கள். தருண் மட்டும் ரயிலிங்கை பிடித்து கொண்டு தொலைவில் டாங் பண்டை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தாடை எலும்பு இறுகி இருந்தது. முகம் ரொம்ப சீரியஸாக இருந்தது. என்ன நடந்தது டாடி? மோகினி கேட்டாள். தருண் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை. அவனுக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லையா? விஸ்வநாதன் சொன்னார். அவனுக்கு எந்த பெண்ணைத்தான் பிடித்தது? இந்த பெண்ணுக்கு என்ன குறை? பெரிய படிப்பு படித்திருக்கிறாள், அழகாகவும் இருக்கிறாள். இதைவிட வேறு என்ன வேண்டும்? பரிமளா மாமி சொன்னாள். மோகினி மௌனமாக இருந்து விட்டாள். இது அவர்களுடைய சொந்த விஷயம். வேற்று மனிதர்கள் இதில் மூக்கை நுழைப்பது சரியில்லை. அவ்வளவு பழக்கமோ உரிமையோ தனக்கு இல்லை. மோகினி பேச்சை மாற்ற விரும்பினாள். டாடி, இன்று நாங்க ரஜிதாவின் கேஸில் வெற்றி பெற்று விட்டோம். உண்மையாகவா? என்றார். ஆமாம் டாடி. ரஜிதா யாரு? ராகவன் கேட்டார். மோகினி சொல்ல தொடங்கினாள். அங்கிள், ரஜிதா ரொம்ப பணக்கார வீட்டு பெண். தாய் தந்தை இறந்து போன பிறகு தாத்தா தான் அவளை வளர்த்து ஆளாக்கினார். தாத்தாவும் பேத்தியிடம் உயிருக்கும் மேலாக அன்பு செலுத்தினார். போக போக அந்த அன்பு ரொம்ப தீவிரமாகிவிட்டது. ரஜிதாவுக்கு திருமண வயது வந்த பிறகு நிறைய பேர் பெண் கேட்டு வந்தார்கள். யாரையும் அவர் நம்ப தயாராக இல்லை. சொத்துக்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் என்றும் ரஜிதாவை கொன்று விடுவார்கள் என்றும் பயந்தார். யார் எவ்வளவு தைரியம் சொன்னாலும் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. இதன் காரணமாக ரஜிதாவின் வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவானது. அவளை எங்கேயும் போக விடமாட்டார். ரஜிதாவை காதலித்த சுதீர் அவளை எங்களிடம் அழைத்து வந்தான். தாத்தாவுக்கு நீதான் தைரியம் சொல்ல வேண்டும். அவருடைய பயம் தேவையற்றது என்று உனக்கும் தெரியும் என்று ரஜிதாவுக்கு பலவிதமாக எடுத்து சொன்னோம். ரஜிதாவிடம் பேசிய பிறகு சில விஷயங்கள் புரிந்தன. அவளுக்கு தாத்தாவிடம் பாசம் அதிகம். தன்னுடைய நலனை பற்றி, எதிர்காலத்தை பற்றி அவர் கவலைப்படுவதை அறிந்து வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். சுதீரிடமிருந்து விலக ஆரம்பித்தாள். இந்த நிலையில் தான் சுதீர் அவளை எங்களிடம் அழைத்து வந்தான். சுதீர், ரஜிதா இருவரிடமும் பேசிய பிறகு ரஜிதாவுக்கு ஒரு வழியை சொன்னோம். ரஜிதா கொஞ்சம் கொஞ்சமாக தாத்தாவிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். தொடக்கத்தில் காலேஜில் இருந்து நேரம் கழித்து வர வேண்டும். தாத்தா கவலைப்பட்டாலும் பேத்தி க்ஷேமமாக வந்து சேர்ந்ததற்கு மனதை சமாதானப்படுத்திக் கொள்வார். சில நாட்கள் கழித்து சினிமா, டிராமா என்று வெளியில் போய் வர வேண்டும். பிறகு சிநேகிதிகளின் ஊருக்கு போய் 4 நாட்கள் தங்கிவிட்டு வர வேண்டும். இவ்விதமாக மெல்ல மெல்லமாக தாத்தாவிடமிருந்து விலகி இருப்பதற்கு ரஜிதா பழக்கப்படுத்தி கொண்டாள். கடைசியில் ஒரு நாள் சுதீரும் தானும் ஒருவரை ஒருவர் விரும்புவதாகவும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் சொன்னாள். அவர் பேத்தியை ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஆட்களை ஏற்பாடு செய்து சுதீரை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். பணத்திற்காகத்தான் சுதீர் ரஜிதாவை காதலிப்பதாக நடிக்கிறான் என்று அவர் நம்பினார். தாத்தா மீது வழக்கு போட செய்து சுதீரை தீர்த்து கட்ட அவர் செய்த கொலை முயற்சிகளை நிரூபித்து விட்டோம். கோர்ட் சுதீர் ரஜிதாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. ரஜிதாவின் பெயரில் இருந்த சொத்து முழுவதும் அவளுக்கு சேர வேண்டும் என்று கோர்ட் ஆணையிட்டது. கோர்ட் கேஸ் என்று இல்லாமல் தாத்தாவிடம் நேராக பேசி விஷயத்தை செட்டில் செய்து கொள்ளலாமே என்று ரஜிதாவிடம் சொல்லி பார்த்தோம்.
ரஜிதாவுக்கு தாத்தாவிடம் பயம் அதிகம். தனக்கு நியாயமாக சேர வேண்டிய சொத்துக்களை பற்றி தாத்தாவிடம் நேராக கேட்பதற்கு பயந்தாள். நான் ஏதாவது கேட்கப் போய் அவர் என்னை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்பாள். கடைசியில் கோர்ட்டில் முடிவானபடி அவள் பெயருக்கு மாற்றப்பட்டன சொத்துக்கள். அதான் இன்னைக்கு ஆபீஸில் எல்லோருக்கும் ஒரே கொண்டாட்டம். அந்த தாத்தா யாரோ இல்லை, பிசினஸ் உலகில் மிகவும் பிரபலமாக இருக்கும் ரங்கநாதன் தான். மோகினி சொல்லி முடித்தாள். நீ சொல்வதை கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது மோகினி. குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தடையாக இருக்கும் பெரியவர்களின் பிடியில் இருந்து குழந்தைகளை விடுவிப்பது நல்ல காரியம்தான். ஆனால் தங்களுடைய பிடிவாதமான போக்கினால் பெற்றோருக்கு வேதனை தரும் குழந்தைகளை நீங்கள் நல்ல வழிக்கு கொண்டு வந்து எங்களை போன்ற பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக செய்ய வேண்டும். பரிமளா மாமி தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டாள். அதுவும் செய்கிறோம் ஆன்டி. விஷயம் எதுவாக இருந்தாலும் திருமணத்திற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும். நான் உங்க ஆபீஸுக்கு வருகிறேன். எனக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக செய்தால் என் பிறந்த வீட்டார் கொடுத்த மஞ்சக்காணியை உங்களுக்கு தருகிறேன். என் மகனை திருமணத்திற்கு சம்மதிக்க வையுங்கள். சவால் செய்வது போல சொன்னாள் பரிமளா மாமி. ஏன் ஜோதி விஷயத்தில் சம்மதம் சொன்னார் போல் இருந்ததே? மோகினி கேட்டாள். எங்கே சொன்னான்? சற்று முன்தான் ஜோதி வர சொன்னாள் என்று பப்ளிக் கார்டனுக்கு போனவன் தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். பரிமளா மாமி நிஷ்டூரமாக மொழிந்தாள். உண்மையாகவா? மோகினி வியப்புடன் தருண் பக்கம் திரும்பி பார்த்தாள். தருண் டாங் பண்டை பார்ப்பதில் தீவிரமாக மூழ்கிவிட்டது போல் நின்றிருந்தான். அந்த பெண்ணிடம் என்ன குறை இருக்கு சொல்லு? அவர்களுக்கு நம் குடும்பத்தை பிடித்திருக்கிறது. இந்த இடம் முடிய வேண்டும் என்று தவிப்புடன் இருக்கிறார்கள். எங்களுக்கும் ஜோதியை எல்லா விதத்திலேயும் பிடித்திருக்கிறது. என்னங்க, உண்டா இல்லையா சொல்லுங்க? கணவன் பக்கம் திரும்பி கேட்டாள் பரிமளா மாமி. ஆமாம் என்றார் ராகவன். அங்கே திடீரென்று மௌனம் சூழ்ந்து கொண்டது. யார் முகத்திலும் சந்தோஷமோ கலகலப்போ தென்படவில்லை. எல்லோரின் மனதிலும் பாரம் குடிகொண்டது. நீ இத்தனை பேருக்கு உதவி செய்கிறாய். எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லு. ராகவன் மோகினியிடம் கேட்டார். எங்களுக்கும் வயதாகி விட்டது. தருண் வயதில் இருக்கும் பசங்கள் எல்லோரும் கல்யாணமாகி குழந்தை குட்டி என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். இவன் என்னடாவென்றால் கல்யாணம் என்றாலே காத தூரம் ஓடுகிறான். போகட்டும், பெண்ணை நாங்க தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூட இல்லை. அவனுக்கு பிடித்த பெண் யாராக இருந்தாலும் சரி. ஜாதி மதம் என்னவென்று கூட நான் கேட்கப் போவதில்லை. அவனுக்கு திருமணம் ஆனால் போதும். ராகவன் குரலில் வேதனை வெளிப்பட்டது. மோகினி தருண் பக்கம் பார்த்தாள். தருண் முகத்தில் எரிச்சலை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தி கொள்ளும் உணர்ச்சி தென்பட்டது. சில நாட்கள் படிப்பு முடிய வேண்டும் என்றான். பிறகு வியாபாரத்தில் செட்டில் ஆக வேண்டும் என்றான். இப்போது கேட்டால் விருப்பம் இல்லை என்கிறான். எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மறுக்கிறான். பரிமளா மாமி பொங்கி வரும் அழுகையை அடக்கிக் கொண்டே மேலும் சொன்னாள். இந்த வரன் வேண்டாம் என்றால் நான் வீட்டுக்கே வரப்போவதில்லை. இந்த ஊரிலேயே தங்கி விடுகிறேன். தருண் அந்த உரையாடலை காதில் வாங்க விரும்பாதவனைப் போல் தொலைவாக சென்று விட்டான். இஷ், சும்மா இரு பரிமளா. அவனுக்கு எரிச்சல் தரும் விதமாக பேசாதே. மனைவியை கடிந்து கொண்ட ராகவன், தருண் இங்க வாக்கண்ணா என்று குரல் கொடுத்தார். நான் கீழே காரில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுகிறேன். நீங்க பின்னால வாங்க டாடி. பின்னால் திரும்பி பார்க்காமலேயே சொல்லிவிட்டு தருண் மளமளவென்ற படிகளில் இறங்கி போய்விட்டான். பார்த்தாயா, உன்னிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். அவன் முன்னால் இப்படி அழுது கண்ணீர் வடிக்க வேண்டாம் என்று. ராகவன் மனைவியை கோபித்து கொண்டார். கல்யாணமே வேண்டாம் என்று சொல்வானேன், என்ன காரணம்? விஸ்வநாதன் கேட்டார். ஆமாம், அந்த காரணம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ளணும், சாந்தா சொன்னாள். மோகினிக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஜோதியின் அழகும் படிப்பும் அவனை ஈர்க்கவில்லையா? தனக்கு மனைவியாக வரப்போகிறவளிடம் வேறு என்ன எதிர்பார்க்கிறான்? அவன் மனதில் என்ன இருக்கிறதென்று அவனுக்காவது தெரியுமா? பெரும்பாலான ஆண்கள் திருமணம் என்றால் பெரிய பொறுப்பு என்று பயப்படுவார்கள். இன்னும் சிலரோ தங்களுடைய சுதந்திரம் பறி போய்விடும் என்று நினைப்பார்கள். தருண் எந்த பிரிவை சேர்ந்தவனோ தனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் இது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவர்கள் மூவருமாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அசல் இந்த விஷயத்தை பற்றி 10 பேருக்கு நடுவில் பேசி மகனை சங்கடமான நிலைக்கு ஆளாக்குவது சரியில்லை. பரிமளா ஆன்டி செய்வதும் தவறுதான் என்று மோகினிக்கு தோன்றியது. வாங்க போகலாம், விஸ்வநாதன் எழுந்து கொண்டே சொன்னார். எல்லோரும் எழுந்து கொண்டார்கள்.
இரவு நேரம். உணவு மேஜை அருகில் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். பரிமளா மாமி சாப்பிட வரவில்லை. உள்ளே அறையில் படுத்திருந்தாள். விளக்கையும் அணைத்து விட்டாள். வீட்டுக்கு வந்ததும் பரிமளா மாமி யாரிடமும் பேசவில்லை. தலைவலியாக இருப்பதாக சொல்லிவிட்டு உள்ளே போய் படுத்து கொண்டாள். சாந்தா போய் சாப்பிட வர சொல்லி அழைத்தாள். பரிமளா அழுது கொண்டே சொன்னாள், இன்னும் எனக்கு சாப்பாடு எதுக்கு அண்ணி? உயிரோடு இருந்து எதை சாதிக்கப் போகிறேன்? வேதனைகளை அனுபவிப்பதை தவிர எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ? இந்த பிறவியில் சின்ன சந்தோஷம் கூட இல்லாமல் போய்விட்டது. ஏற்கனவே பெண் குழந்தை இல்லை என்ற வருத்தம் அவனுக்கு மனைவி வந்த பிறகாவது அந்த குறை தீரும் என்று நினைத்தேன். அந்த அதிர்ஷ்டமும் இருப்பதாக தெரியவில்லை. ராகவன் உள்ளே வந்தார். நயமான குரலில் மனைவிக்கு எடுத்து சொல்ல முயன்றார். என்ன பரிமளா, வந்த இடத்தில் நீ இப்படி செய்யலாமா? வீட்டுக்கு போன பிறகு நம் சொந்த பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொள்ளலாம். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு விசுவை அவன் குடும்பத்தினரை சந்தித்து இருக்கிறோம். சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்காமல் இப்படி ரகளை செய்யலாமா? எனக்கு அந்த மகிழ்ச்சி எதுவும் இருப்பதாக தெரியவில்லைங்க. என் மனம் இப்போ இருக்கிற நிலையில் எந்த சந்தோஷத்தையும் உணர முடியவில்லை. போதும், எழுந்து சாப்பிடவா. மாட்டேன் என்றால் இப்பொழுதே புறப்படு. நாம் ஊருக்கு போய்விடலாம். அப்படி சொல்லாதீங்க அண்ணா, சாந்தா இடையில் புகுந்து சொன்னாள். என்னை என்ன செய்ய சொல்கிறாய் தங்கச்சி? இவள் பிடிவாதம் இவளுடையது. திருமணம் செய்து கொள் என்று அவனிடம் சொல்லலாமே தவிர கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்க முடியாது இல்லையா? பெற்றோர்களின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வோம் என்ற நினைப்பு அவனுக்கு இல்லை. அவனை வற்புறுத்த கூடாது என்ற ஞானம் இவளுக்கு இல்லை. நடுவில் நான் நலிந்து போகிறேன். ராகவன் சொல்லிக் கொண்டிருந்த போது விஸ்வநாதன் உள்ளே வந்தார். பரிமளாவை பார்த்து, சாப்பிடவாமா? தருணிடம் நான் பேசி பார்க்கிறேன் என்றார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.